இன்னைக்கு தார் ரோட் பேசிக்ல ஒரு சூப்பரான தோப்பு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் 2.5 ஏக்கர் தோப்பு. 2 பக்கமுமே நமக்கு தார் ரோடு தான். அது மட்டும் இல்லாம பைபாஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். இது எங்க இருக்கு, இதோட பிரைஸ் என்னங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்க. உங்களாலையும் இடம், வீடு, தோட்டம் இதெல்லாம் வாங்க முடியும். அது எனக்கும் தெரியும். உங்களாலையும் முடியும். ஸோ அதனால அன்னைக்கு நம்ம பேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம பேஜை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா வாங்க முடியும்ல. அன்னைக்கு நம்ம பயனுள்ளதா இருப்போம்ல. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல இந்த இடத்த பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நல்ல பாதை இருக்கணும், நல்ல தண்ணி வசதி இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எமர்ஜென்சியா ஒரு பக்கத்துல ஒரு கடைக்கு போகணும்னா கூட ரொம்ப தூரம் போகக்கூடாது. ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மாடு வளர்க்குறதுக்கான தொழுவமா இருக்கட்டும், மாட்டு தீவனங்கள் வைக்கிறதுக்கான செட்டா இருக்கட்டும், மழை காலத்துலயும் சரி நீங்க மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். மாட்டு தொழுவுமே இருக்கு. மாட்டு தொழுவத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 18 மாடு 15 மாடு வளர்க்குற அளவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க உள்ளேயும் கட்ட முடியும். மழை நேரத்துல நம்ம அதுக்கேத்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்க செட்டையும் பயன்படுத்திக்கலாம். ஆப்போசிட்ல இருக்க செட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டு தொழுவமா வச்சிருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுபடி நீங்க பயன்படுத்திக்க முடியும். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நீங்க ஆடு வளர்க்குறதுக்கு தேவையான அளவுக்கு இடம் ஸ்பேஸோட நமக்கு இந்த இடத்துல இருக்கு. அதை விட முக்கியமா இந்த இடத்துல நமக்கு நெல் பயிரும் சேர்த்து வர்றதுனால நெல் அவிக்கிறதுக்கான கரெக்டா அடுப்பு போட்டு நமக்கு செட்டிங்கா கொடுத்துருக்காங்க. நீங்க நெல் அவிச்சு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்து வச்சுக்க முடியும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு குளமும் இருக்கு. முக்கியமா சிசிடி கேமரா எல்லாமே இருக்கிறதுனால நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து நல்ல பெரிய பெரிய மரங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எம்டி பிளேஸும் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க வந்து தங்குனாலும் சரி, இல்ல உங்க தோட்டத்தை பார்க்க போறவங்க தங்குனாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே நமக்கு கிணறு வந்துடும். கிணறுல பாத்தீங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் அதுக்கு போதியமான அளவு மழையும் பெய்யல. இருந்தாலுமே நமக்கு கிணறுல இவ்வளவு தண்ணி இருக்கு. அதனால நமக்கு தண்ணிக்கான வசதி எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தென்காசி மாவட்டத்துல இருக்கு. தென்காசி மாவட்டத்துல தென்காசி டு திருநெல்வேலி போற பைபாஸ் இருக்கா, அதுல நமக்கு கரெக்டா அடைக்கலப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு கிழக்கு பக்கமா நமக்கு சர்தாராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. அந்த காலேஜுக்கு அப்படி பேக் சைடு போனீங்கன்னா அந்த பாதையில தான் நமக்கு இடம். அதுவும் தார் ரோட்டு மேல. நான் வீடியோல ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தார் ரோட்ல இருந்து உள்ள கிடையாது. தார் ரோட்டு மேலதான் இடமே இருக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு சென்ட்டுக்கு 65,000 ரூபாய் சொல்றாங்க. இந்த 65,000 ரூபாயும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். ஃபைனல் பிரைஸ் கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து பிரைஸை பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு கேட்காம விட்டுறதோ இல்ல நேர்ல வராம வர்றதோ தப்பு பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த டீல்ல வேணாலும் முடியலாம். ஏன்னா 65 லட்ச ரூபா சொல்றதையுமே ரேட்டு கம்மி பண்ணலாம். ஸோ அதனால ஃபைனல் பிரைஸ்ன்னு நினைச்சு நீங்க குழம்பிக்க வேணாம். ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க. உங்களுக்கான இடம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். விட்டுறாதீங்க. முக்கியமான விஷயம், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். இடம் இருக்குன்னு நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. பயன்படுத்திக்கோங்க. பயனுள்ளதா இருக்கும்.